ஒரு முறையாக அனைவருக்கும் இனிய தித்திப்பான பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப தித்திப்பா இருக்கும்னு எனக்கு தெரியும். இருக்கைகள் நிறைய இடத்துல இருக்கு. தயவு செய்து கொஞ்சம் இங்க முன்ன போட்டு வந்து கூட அமரலாம். பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க, இடம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க இங்க முன்ன கூட வந்து கொஞ்சம் அமரலாம். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்கள் உங்கள் அனைவரையும் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. விடுமுறை ஒரு பக்கமாக இருந்தாலும் நம்முடைய தலைமுறை வாழ்த்தட்டும் என்றுதான் இந்த விழாக்களை நாம் எடுப்பது. ஆக விழாக்களுக்கு உயிர் கொடுத்து, கலைஞர்களுக்கு உயிர் கொடுத்து, கலைகளுக்கு உயிர் கொடுத்து நம்முடைய உறவுகள் எல்லாம் உயிர் பெற, உறவுகள் உயிர் பெறட்டும், உறவுகள் புனிதமாகட்டும், உறவுகள் மேம்படட்டும். ஆக நம்முடைய மகிழ்வெல்லாம் மனமாற எல்லோருக்கும் அமையட்டும் என்ற சிந்தனையோடு தான் உங்கள் எல்லோரையும் பார்ப்பதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த விழாவின் வழியாக நம்முடைய மனங்கள் குளிரட்டும் என்று உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இருந்து மகிழ்வான பார்ப்பதல்ல, பங்கேற்று நம்முடைய குடும்ப உறவுகள் உயிர் பெறட்டும் என்று உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒருமுறை பொங்கல் திருநாளாம் தமிழர் திருநாள், பாரம்பரியத்தின் திருநாள், பண்பாட்டின் திருநாள், கலாச்சாரத்தின் திருநாள், ரத்தத்தின் திருநாள், நம்முடைய மக்கள் அனைவருடைய திருநாள். ஆகவே நம்முடைய தாத்தா பாட்டம் முப்பாட்டம் கொண்டாடிய முன்னோருடைய விழாவுக்கு இந்நாட்டு மன்னர்கள் நாம் எடுக்கக்கூடிய கலைகளுக்கு முதன்மையும் முன்னுரிமையும் கொடுத்து நாம் இந்த விழாக்களை எடுப்போம். ஆக நம்முடைய இந்த கலை விழாவினுடைய சங்கமத்தில் சிறப்பாக இன்றைக்கு நம் வருகை தந்து இந்த கலையை சிறப்பித்து நம்முடைய உள்ளத்தில் உசுப்பேற்ற வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய கலைஞர்களை அன்போடு நாம் வாழ்த்துவோம். சிறப்பாக நம்முடைய கலைஞர்கள் மீட்டு உருவாக்கும் இளைய திருவாளர் காளீஸ்வரன் அவருடைய தலைமையில் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முன்பாக வாருங்கள். ஆக கலைக்கு உயிர் கொடுத்து கலையே கலைமொழி இறைமொழி என்று தன்னை கரைத்துக் கொண்டு தன் உடல் மொழியாலும் உள்ளத்தினாலும் எண்ணத்தினாலும் ஊக்கத்தினாலும் ஆக்கத்தினாலும் 100க்கும் மேற்பட்ட 200க்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு வாழ்வாதாரத்தை வாழ்வியலை கொடுத்துக் கொண்டு நம்முடைய லயோலா கல்லூரியினுடைய அந்த விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டுடைய துறையிலே பணி செய்துவிட்டு மீண்டும் மீண்டும் மீண்டுமாக கலையே அதுதான் என் வழி என்று வாழ்வென்று வருகை தந்து இந்த விழாவை சிறப்போடு எடுத்து வைக்க வருகை தந்தக்கூடிய திருவாளர் ஐயா காளியரசன் அவர்களுக்கு நம்முடைய கரவலை எழுப்பி நன்றிகளை வாழ்த்துக்களாக நாம் தெரிவிப்போம். அனைத்து கலைஞர்களை பங்கு சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போது திருமதி மிருதுளா அவர்கள் நம்மை முன்னின்று காம்பெயின் வழியாக வழிநடத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆங்காக நிற்பவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். அதில் ரொம்ப அழகாக இருக்கும். மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு இந்த கலையை நாம் கண்டுகளிப்போம், பங்கேற்போம். உலகம் யாவையும் தாமுலவாக்கும் தமிழ் வாழியவே அப்படின்னு அந்த துவக்கத்தோடு இன்றைய நிகழ்வு இனிதே துவங்குகிறது. இனிமையான இந்த கலை கொண்டாட்டத்திற்கு உங்கள் அத்துணை பேரையும் மீண்டும் ஒரு முறையாக வருக வருக என்று வரவேற்று நம்மளுடைய குடும்ப இறையியல் முதுகலை பட்டம் பங்கு தந்தை கோடம்பாக்கம் புனித பாத்திமா அன்னை ஆலய அருட்தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய மிகப்பெரிய கைதட்டலின் வாயிலாக தேங்க்யூ ஃபாதர். கலை நிகழ்ச்சிகள், நாட்டுப்புற கலைகள் நம் மண்ணோடும் நம்மோடும் தொடர்புடையவை. நமது பாரம்பரியத்தின் அடி ஆழத்தின் வேர்களை பிரதிபலிக்கக்கூடியவை. கலை கலை அதனை அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது அப்படிங்கிற மாதிரியாக மனிதனுக்கும் இயற்கையாக தோன்றக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த உணர்வு தான் கலை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதன் வாயிலாக இதோ நம் பங்கை சார்ந்த மரியாதையா நடனப்பள்ளி மாணவிகள் உங்களுடைய பெரிய கைத்தறல்களோடு இந்த கலை நிகழ்ச்சிகள் துவங்குகிறது. அனைவருக்கும் ஒரு முறையாக பொங்கலோ பொங்கல் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? on the count of 3 3 2 1 எடுத்துலே Thank you.
நடனப்பள்ளி மாணவிகளுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்துடலாம். இன்றைய நிகழ்வினுடைய ஒரு துவக்கமாக நம் பங்கினை சார்ந்த பிள்ளைகள் ஒரு பெரிய பாராட்டுகள் உணர்வின் கலைகளோடு இணைந்து நமக்காக இதை முதல் துவக்கமாக கொடுத்தவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக ஒரு பெரிய கைத்தட்டல்கள். புனித பாத்திமா அன்னை ஆலயம் கோடம்பாக்கம் பொங்கல் சிறப்பு நிகழ்வாக உறவுகள் உயிர் பெற அப்படிங்கிற தலைப்புல இந்த கலை நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற போகிறது. சங்கத்தமிழ் கலை விழா இனிய துவக்கமாக இனிப்பு பொங்கல் மற்றும் கரும்புகளோடு துவங்கி இருக்கும். ஒருவேளை யாருக்காவது கிடைக்கல அப்படின்னா இங்க மேடைக்கு வலது பக்கத்துல இருந்து நீங்க கிடைக்காதவங்க கை தூக்குனீங்கன்னா கூட உங்க இடத்துக்கே கொடுப்பாங்க. யாருக்காவது இனிப்பு கிடைக்கல பொங்கல் கிடைக்கல அப்படின்னா தயவு செய்து உங்க கைகளை உயர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் கிடைச்சிருச்சு. இல்லைன்னா தயவு செய்து கைகள் தூக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, பிஸியா சாப்பிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுடைய கண்களுக்கும் உணர்வுகளுக்கும் விருந்துகள் கொடுக்கிறதுக்காக இந்த ரோல கிடைக்கல. செகண்ட் ரோ வேற எங்கேயாவது பொங்கல் கிடைக்கலையா? இனிப்பு கிடைக்கலையா? நன்றி. சிறப்பு விளையாட்டு போட்டிகள் இன்றைய நாள்ல உங்களை இன்னும் குதூகலப்படுத்துறதுக்காக உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக இருக்க கோல போட்டி, உரியடித்தல், கயிறு இழுக்கும் போட்டி இதெல்லாம் எங்க ஊர்ல தாங்க நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. இங்க நம்ம மண்ணிலையும் இதுவும் தமிழ் மண்ணு தான் அப்படிங்கறத உணர்த்துற விதமாக அந்த கொண்டாட்டங்களும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. மேலும் இவ்வளவு நேரம் ஆர்வமாக அனைவரும் நீங்க நண்டு சிண்டு எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகத்தான ஒரு நிகழ்வு அரங்கேற போகிறது. இப்பொழுது மாத இதழ் தொடங்கி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது வரை தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கப்பட்டு பண்பட்ட பணியில் சிறப்பாக கலாச்சாரம் காத்து நிற்கக்கூடிய ஒரு மையம், புறக்கணிக்கப்பட்ட கலைஞர்களை உரிமைகளை மீட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மையம், அழிவை நோக்கி இருக்கும் பல அரிய கலைகளை மீட்டு அதற்கு உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மையம், உதவி என்று ஏங்கி கிடக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அது மட்டும் அல்லாமல் அடுத்த கட்டமாக அவர்களின் பிள்ளைகளுக்கு கல்வியில் வாய்ப்பை ஏற்படுத்தி கலையோடு கூடிய தலைமுறைகளை காத்து நிற்கக்கூடிய ஒரு மையம். 12 ஆண்டுகளாக வீதி விருது விழா என்று கலைஞர்களுக்கு அங்கீகாரம் மட்டுமல்லாமல் இந்த உலகத்திற்கே சத்தமாக சொல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மையம், மாற்று ஊடக மையம் அப்படின்னு அந்த பெயரை சொன்னாலே நம்மளுடைய முனைவர் ரா காளீஸ்வரன் ஐயா இந்த மேடையை முழுவதுமாக மையப்படுத்தி ஆக்கிரமிச்சு நம்ம எல்லாரையும் கட்டி போட போறாங்க. முழுக்க உங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரியமான சங்க தமிழ் கலை விழாவை இங்க கண்கொண்டு பார்க்க போகிறீர்கள். அதை முழுவதுமாக உணர்வோடு இணைந்து கொண்டாடுவதற்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறையாக ஒரு பெரிய கைத்தட்டலோடு வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்மளுடைய முனைவர் ரா காளீஸ்வரன் ஐயா அவர்கள் மாற்று ஊடக மையம் கலைஞர்கள் அனைவரும் அரங்கேற போகிறார்கள் இன்றைய விழாவினுடைய மைய கலை நிகழ்வாக. வணக்கம். வணக்கம். என்ன சத்தமே இல்லை அந்த பக்கம். வணக்கம். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கலை நிகழ்வை சிறப்பாக நடத்தணும்னா நீங்கள் ஒன்றும் கைதட்டணும் அல்லது ஏதாவது பேசணும். அப்போதான் நம்ம குடும்ப உறவுகள் உயிர் பெற அப்படின்னு ஒரு அற்புதமான தலைப்பை அருட்தந்தை அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வைத்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். குடும்ப உறவுகள் உயிர் பெற அப்படின்னா என்ன அப்படின்னு அந்த உயிர் பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அசாத்திய தைரியத்தை ஒரு குடும்பத்திற்கு கொடுப்பது அன்பே கலை என்கிற கலையும் கலை சார்ந்த வாழ்வு. உறவுகள் எப்படி உயிர் பெறும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். மிக முக்கியமான எடிசன் என்கிற ஒரு சின்ன குட்டி புத்தகம் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. கண்டிப்பா ஒவ்வொரு சர்ச்லையும் படிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகமாக நான் ஒரு ஆர்சி ஸ்கூல்ல 8th வரைக்கும் படித்தேன். அந்த ஃபாதர் எனக்கு முதல்ல அந்த புக்கு தான் கொடுத்து படிக்க சொன்னார். உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு தாய் அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, ஆசிரியர் சொல்லிட்டாரு இந்த பையன் ஒரு கிறுக்கு பையன் அப்படின்னு சொல்லி. அப்படியா? ஒரு கிறுக்கு பையன், பைத்தியம், இந்த பைத்தியம் இந்த பள்ளிக்கூடத்துல வச்சுக்க முடியாது விரட்டி விட்டாரு. ஆனா அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க, அந்த பையன்கிட்ட போய் அதை சொல்லல. ஏன்னா பையனுக்கும்
இந்த சமூகத்துக்குமான உறவை புதுப்பிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆமா, உயிர் பெற வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமாங்க. அந்த பையனை ஏன் பைத்தியமானான்னு இருந்தான். கூப்பிட்டு கேட்கிறான், கூப்பிட்டு ஏன்டா பைத்தியமா இது பண்ண? அப்பா நம்ம ஆல்வின் இருக்கான்ல அவன் தான்மா அப்படின்னா. அந்த ஆல்வினுக்கு வந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் உண்டு. அன்னைக்கு அந்த ஆல்வின் வந்து டேய் எடிசன் நீ போட்டு பாடுறா குடிச்சு பாடுறான். அந்த சிகரெட்டால தான் வந்திருக்கு. ஒரு தாய் இந்த இடத்துல இந்த பசங்க நின்று சிகரெட் குடிச்சாங்க, அந்த சிகரெட்டை பூரா நுகர்ந்து பார்த்துருக்காங்க. எந்த தாயாவது அப்படி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. நுகர்ந்து பார்த்துட்டு ஒரு சிகரெட்ல இருக்கிற வாசனை மட்டும் வேறு விதமாக வந்த உடனே அதை எடுத்துக்கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குழுவில் கொடுத்து இதுல என்ன இருக்கு, என் பையன் இதனாலதான் பைத்தியம் மாதிரி பெரிய அளவுல கத்திருக்கான், பைத்தியம் அனுப்பிட்டாங்கன்னு சொன்ன உடனே நம்ம மோந்து பார்த்துட்டு அவர் சொன்னாரா, இது மோசமான ஒரு போதை பழக்கத்துக்குரிய ஒரு சிகரெட் உங்க பையன் யாரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அந்த சிகரெட் எடுத்துட்டு போய் தலைமை ஆசிரியர் போய் சொன்னாரா, என் பையன் கொடுத்த சிகரெட்ல மோசமான போதைப் பொருளை கலந்தது இங்க இருக்கக்கூடிய எங்கேயோ ஒரு கலப்படத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு குழு, அவர்களால் என் பையன் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு பையனை தேடி இருக்காங்க. அவன் ஒரு வாரமா இல்ல, ஒரு வாரமாக இல்லாதவன் தான். நான் கையிலே பிடித்துக் கொண்டு வைத்திருக்கிற இந்த ஒளிபெருக்கியையும் நாம் எல்லாம் சந்தோஷமாக இறைவனை படிப்பதற்கான லைட் என்று சொல்லக்கூடிய மின்சாரத்தை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன், அவனுடைய அம்மா மட்டும் அவனை பைத்தியம் என்று சொல்லி இருந்தால் இந்நேரம் அவன் பைத்தியக்காரனாக இருந்திருப்பான். தன் மகனை பைத்தியக்காரனாக மாற்றாத தாய்களைத்தான் இந்த சமூகம் குடும்பம் உயிர் பெறுவதற்கான மிகப்பெரிய சமூகமாக பார்க்கிறது. தாய்மையை போற்றி மங்கள இசையோடு நம்ம நிகழ்வை தோன்றுவோம். இது வருகிறது மங்கள இசை. தமிழ் சமூகத்தினுடைய பாரம்பரிய கலைகளை போற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அற்புதமான இந்த தேவாலயத்தில் தமிழ் சமூகத்தினுடைய அடைக்கூறுகளாக வருகிறது ஏதானே அப்படின்னு வருது மங்கள இசை. இதோ மங்களம் உறவுகள் உயிர் பெற இதோ மங்கள இசையோடு எங்களோடு வாழ பழகிய மனிதனுக்காக உணர்வாய் வருகிறது மங்கள இசை. மங்கள இசையோடு எங்கள் இசை உயிர் பெற உங்களுக்காக
சொல்லி மங்கள இசை கைதட்டல பார்த்தீங்களா? அது கைதட்டி மெய் மருந்து உற்சாகப்படுத்தி நீங்களே உயிர் பெறக்கூடிய உயிர்ப்பிக்கக்கூடிய உங்க வீட்டுல ஒரு பையன் பிரமாதமா ஒரு செயல் செஞ்சுட்டானா ஆமா சூப்பர் அப்படின்னு சொல்லி அதுவே அந்த பையன் செயல் பண்ணிட்டானா என்கிட்ட இவ்வளவு பெரிய திறமை இருக்கான் அவனுக்குள்ளே அவனை பாராட்டி ஒருவருக்கு பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயலாகத்தான் குடும்ப உறவுகள் உயிர் பெற கலைகளின் வழியாக உயிர் பெற இதோ நம்முடைய கலைஞர்கள் தருகிற ஒரு அற்புதமான நிகழ்வு பறை 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 ஆதிப்பறை ஆதிப்பறை எப்படி வந்தது இந்த ஆதிப்பறை எப்படி வந்தது பெண்களும் ஆண்களும் வேட்டை சமூகத்தில் இருந்து கொண்டுதான் இருந்தார்கள் ஆமா ஆனா அந்த பெண்களுக்கு அந்த மாதத்திலே ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் காலத்துல அவங்க அப்படியே வீட்டுல இருப்பாங்க ஆமா அப்படி இருக்கும்போது அவங்க உடுத்தக்கூடிய உடையில அந்த தோளான உடைய காயப்போடுவாங்க காயப்பட்டா அது சுருங்கி போயிடும் இந்த பொண்ணு பழையபடி வந்து அதை நிமிர்த்தி வச்சு பார்ப்பாங்க திருப்பி இழுத்து உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க எப்படி இருந்தாலும் சுருங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆமா ஒரு மரத்திற்கும் 2 மரத்திற்கும் இடையில அந்த தோலை கட்டுறாங்க இழுத்து அடிச்சு கட்டினாங்கன்னா பழையபடி அதுல இழுத்து கட்டினதுக்கு அப்புறம் ஈலா முக்கியது ஆமா அந்த ஈல முக்கிறதுக்காக என்ன பண்றாங்க கல் எடுத்து எரிஞ்சா ஈ செத்து போகுங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க ஒரு சின்னதா ஒரு குச்சியை ஒடிச்சு இயற்கையோடு வாழ பழகிய மனிதனுக்கு மட்டும்தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளையும் எப்படி நேர்த்தியாக பார்க்க வேண்டும் என்று தெரிந்த அந்த பெண்மை அந்த ஈக்களுக்கு துன்பம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன குச்சியை எடுத்து விரைப்பாக இழுத்து கட்டப்பட்ட அந்த தோல்ல லேசா அடிக்கிறாங்க டமால்னு ஒரு சத்தம் அப்படின்னு அப்ப இந்த தமிழ் சமூகத்தினுடைய இசையை கண்டுபிடித்தவர்களுடைய பெயர் பெண் அப்ப பெண் தான் இசைக்கு சொந்தம் அப்படி என்றால் அவள் தருகிற ஒவ்வொரு இசையும் இந்த சமூகத்திற்கான குடும்பத்திற்கான சந்தோஷமானது என்றால் வரை இசையை தந்த உங்களை சாப்பிட்டு கொட்டையை போட்டு போயிருமா ஆமா ஆதி பொது உடைமை சமூகத்துல அந்த கொட்டை எப்படி முளைக்குது என்று பார்த்தவன் பெண் தான் அதனால்தான் நிலத்தை தாய் நிலம் என்று சொல்கிறோம் அந்த தாய் நிலத்தினுடைய மிகப்பெரிய பிதாமகர்களாக இருக்கக்கூடிய பெண்மையை வணங்கி தமிழ் சமூகத்தினுடைய முதல் பறையோடு வருகிறது இந்த நிகழ்வு வருகிறது பறை
உறவுகளே உறவுகளே ஆறுங்களே ஆறுங்களே ஆட்டம் ஆட்டம் கொண்டாட்டம் ஆமா
தமிழ் கலைவிழா. ஆமா. உச்சப்படியில் இருக்கக்கூடிய. ஆமாங்க. உச்சப்படியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெருமக்கள் அங்க இருக்கிற சர்ச்சில் இருக்கிற கிறிஸ்தவ பெருமக்கள். ஆமா, சர்ச்சில் இருக்க தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்ட கிறிஸ்தவ பெருமக்கள். ஆமா. ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பெருமக்கள். ஆமா. ராம நவமி விழா ராமேஸ்வரத்துல. ஆமா. எப்படி உறவுகள் இருக்கும் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அக்னி குஞ்சு என்கிற புத்தகத்தில் அப்துல் கலாம் எழுதியது. உறவுகள் எவ்வளவு பலமானது என்று அவர் அப்படியே பறைசாற்றுகிறார். எவ்வளவு பேர் அந்த புத்தகத்தை படிப்பது என்பதுதான் மிக மிக முக்கியமான. ஆமாங்க. எடிசனை சொன்னோம், கலாமை சொல்கிறோம், கலீலியோவை சொல்லுவோம், ஆமா, டார்வினை சொல்லுவோம். இந்த உறவுகள் மேம்படுவதற்காக நமக்கு அனைத்தரம் விட்டு தந்த பிதாமகர்கள் அவர்கள். ஆமா. அப்படி ராம நவமி விழா 1 கோடி ரூபாய் பெருமாளமுள்ள ராவனும் சீதையும் தெப்ப குளத்திலே சுற்றி வருகிறார்கள். சிலை 1 கோடி ரூபாய். தெப்ப திருவிழாவில் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு சின்ன அசைவில் அந்த படகு உள்ளே கவிழ்ந்து விடுகிறது. ஆமா. ராமரும் சீதையும் ஜோடியாக இருந்து அந்த சிலை உள்ளே போகிறது. பயங்கர ஆழமான சிலை. உடனே என்ன தெரியுமா செய்யறாங்க? உடனே பதபதித்து போய்விட்டது. ஆமா. ராமநவமி விழாவிலே கூடிக்கொண்டிருந்த அந்த அற்புதமான கூட்டம் மக்கள், இந்து மக்கள் பெரிய ஆளப்படுகிறார்கள். ஆமா. மிகப்பெரிய சத்தமிடுகிறார்கள். உச்சப்படிக்கு சொல்லிவிடுங்கள் அங்கே இருக்கக்கூடிய படகுக்காரர்கள் வரட்டும் என்று. அங்கே இருக்கக்கூடிய படகுக்காரர்கள் எல்லோரும் கிறிஸ்தவ பெருமக்கள். ஆமா. குறிப்பாக ஆண்ட்ரோவை வர சொல்லுங்கள். அங்கே இஸ்லாமிய பெருமக்களை வர சொல்லுங்கள். அங்குரத்திற்கான சங்கிலியை செய்வார்கள். ஆமா. அந்த அங்குரத்திற்கான சங்கிலியை செய்யும் போது சங்கிலி உள்ளே விடுகிறது. ஆமா. ஆண்ட்ரோ வருகிறார். படகுகளினுடைய ஆழமான நங்கூரங்கள் உள்ளே விடப்படுகிறது. முஸ்லிம் பெருமக்கள் வருகிறார்கள். இந்து பெருமக்கள் ராமா ராமா என்று கத்திக்கொண்டே இருக்கிறார்கள். ஆமா. ஒரு 8 வயது சிறுவன் எல்லாவற்றுக்குமான வழிகாட்டலை செய்து கொண்டே இருக்கிறார். கடைசியில் ராம நவமியினுடைய விழாவில் இருக்கிற ராமனும் சீதையும் மேலே ஏற்றப்படுகிறார்கள். கிறிஸ்தவ மக்கள் இந்த சிலையை கையிலே ஏந்துகிறார்கள். முஸ்லிம் பெருமக்கள் நங்கூரத்தை வைத்து இந்த சிலையை மேலே ஏற்றுகிறார்கள். கட்டி தழுவுகிறார்கள். இந்த உறவுகள் தான் இன்றைக்கு வரைக்கும் காலகாலமாக போற்றப்படக்கூடிய உறவுகளாக 8 வயதிலே அதற்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தா பாருங்க. அவன் பெயர் அப்துல் கலாம். இந்தியாவுக்கு குடும்ப உறவுகள் விரோதத்தை மேம்படுத்தும். குடும்பக்குள் இருக்கிற உறவுகள் தான் இனம், மொழி, ஜாதி, மதம் கடந்த ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியத்தை நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட உறவுகளை மேம்படுத்துவதற்காகத்தான் நம்முடைய புனித பாத்திமா அன்னை ஆலயம் சங்க தமிழின் வழியாக கலாச்சார பண்பாட்டை ஒருங்கிணைக்கிறது. 1024 நிகழ்வுகள் கலைகள் இருப்பது வெறும் 20. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பாத்திமா அன்னை ஆலயத்திலே அற்புதமான ஆட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் கடந்த 30 ஆண்டு காலமாக 1024 கலைகளில் 500 கலைகளை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்வதற்கான காரணம் இது போன்ற உறவுகள் இருக்கிற காரணத்தினால் தான் எங்களுக்கு அடுத்து தமிழ் சமூகத்திலே நிலமும் நிலம் சார்ந்த இடமும் மிக முக்கியமான இடம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று அடுக்கிக் கொண்டே போனாலும் அந்த நிலங்களிலே இருக்கக்கூடிய பண்பாட்டு கலைகள் உங்களுக்கு தெரியாது. ஆதி பொது உடைமை சமூகத்தினுடைய கலைதான் பறை. வட்ட வடிவத்தை அவர்கள் தான் நமக்கு தந்தார்கள். ஆதி பொது உடைமை மக்களை கட்டி தழுவும் போதுதான் பறையினுடைய வடிவம் வட்டம். அந்த பறையினுடைய வடிவம் வட்டம் என்கிற காரணத்தினால்தான் அந்த வட்டம் மிகப்பெரிய நீரையே சுழற்சி உருவாக்கி மின்சாரத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறது என்றால் உறவுகள் தான் வட்டத்தை கண்டுபிடித்தது. வட்டம் தான் மின்சாரத்தை நமக்கு தந்தது என்றால் உறவுகள் எவ்வளவு மிக முக்கியமானது. அடுத்து வருகிறது நாம் பட்ட நிலத்தை பாதுகாக்க, விளைந்து செழித்த கதிர்களை பாதுகாக்க இரவாளிகளாக இருந்து கொண்டு வெறும் கனி கொண்ட ஒரு கலையால் நமது உயிராய் இருக்கிற பிரியாணியில் கை வைக்கும் போது, நீங்கள் பழைய சோற்றில் கை வைக்கும் போது, சுடுசோற்றில் கறிக்குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது அவர்கள் சேற்றில் கால் வைத்தால் தான் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியும் என்கிற சோற்றை பாதுகாக்க நீங்கள் மரியாதைக்குரிய சிலம்பம் கலைஞர்கள் தருகிற வீர பாதுகாப்பு சிலம்பா. அன்பு சிலம்பம், அறிவு சிலம்பம். சிலம்பம்
சிலம்போ இதுதான் ரெட்டை சிலம்போ இதுதான் அழகு சிலம்போ இதுதான் பாதுகாப்பு சிலம்போ இதுதான் பண்பாட்டு சிலம்போ இதுதான் பக்குவமா சட்ட சிலம்போ உறவு உயிர் பெற வந்த சிலம்போ சிலம்போ பத்த சிலம்போ வரிசை சிலம்போ அழகுகள் கட்டி அழகு சிலம்போ வீரன் தந்த அடையாள சிலம்போ 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 அழகு குடும்பம் அழகு குடும்பம் அருமை குடும்பம் அமைதியான குடும்பம் அமைதியான குடும்பம் சமூகத்திற்கான அடைக்கலம் தந்த குடும்பம் அடைக்கலம் தந்த எல்லோருக்கும் உதவி நினைக்கிற குடும்பம் எல்லோருக்கும் உதவி நினைக்கிற எங்க தாத்தா இருக்காருல்ல ஆமா அவர் தான் இந்த பாலத்தை கட்டினாரு அப்படியா எங்க பாட்டி இருக்காங்கல்ல ஆமா அவங்க தான் இந்த பாலத்துக்கு சாந்து உழைச்சாங்க எங்க பெரியப்பா இருக்காருல்ல அவர் தான் இறந்து போன மாடுகளை எல்லாம் கொண்டு வந்து வெளியிலே சேர்த்தவர் ஆமா எங்க சின்னம்மா இருக்காங்கல்ல அவங்க தான் அந்த கரியை பதப்படுத்தி இந்த சமூகத்திற்கு தந்தவர் எங்க அண்ணன் இருக்காருல்ல ஆமா எங்க அண்ணன் தான் இங்க இருக்க நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்களே உட்கார்ந்துருக்குமே இந்த சேரு பிஞ்சு போச்சுன்னா கயிறுல பின்னி கொடுக்கிறவர் எங்க முப்பாட்டை இருந்தார்ல ஆமா எங்க முப்பாட்டை காந்தி சத்தியாகிரகம் பண்ணும்போது தண்டி யாத்திரை பண்ணும்போது அந்த அட்சய பாத்திரம் தூக்கிக்கிட்டு தண்டி யாத்திரைக்கு போனவங்க ஆமா உங்க முன்னால பேசிக்கிட்டு இருக்கிறேன் நானு நீங்க தாத்தா சுதந்திர போராட்டத்துல பென்ஷனை வேணாம்னு சொன்னவர் அப்ப குடும்ப உறவுகளை மேம்படுத்த என் தாத்தா சொல்லிக் கொடுத்த மந்திரம் தான் எல்லோருக்குமாக உழைக்க வேண்டும் என்கிற உறவினுடைய மகா சூத்திரம் ஆமா அதனாலதான் ஒண்ணுமே இல்லைங்க காந்தி எங்க வீட்டுக்கு வந்தாரு யாருமே நம்ப மாட்டீங்க ஆனா வந்த காந்தி பரமக்குடிக்கு போய் பாத்தீங்கன்னா பரமக்குடிக்கு திரௌபதி அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கும் திரௌபதி அம்மன் பக்கத்துல சிஎஸ்ஐ சர்ச் உங்க திரௌபதி அம்மன் கோயில் ஆமா அந்த கோயிலுக்கு பக்கத்துல மகாத்மா காந்தி நின்று பேசுறார் தண்டி யாத்திரை எப்ப ஆமா அந்த யாத்திரையில பேசிட்டு அது நினைவு தூண் இருக்கு அந்த நினைவு தூண்ல என்ன பண்ணிட்டு நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பெரிய திமுக போஸ்டரை பண்ணி ஒட்டிட்டீங்க அப்ப தமிழக முதல்வர் அந்த கலைஞருக்கு வரும்போது டக்குனு நின்றுட்டாரு போஸ்டரை கிளிங்கிறாரு யாருக்கும் புரியல வட்ட செயலாளர் கூப்பிடுறாரு போஸ்டரை கிளிங்கிறாரு யாருக்கும் ஒண்ணுமே புரியல ஏன் போஸ்டரை கிளிக்கிறீங்க அவர் சொல்றாரு இந்த கல்வெட்டு மகாத்மா காந்தி வந்ததுக்கு அடையாளமான கல்வெட்டு இந்த கல்வெட்டை வைத்தவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த உறவுகளுக்கு மகாத்மா காந்தி அன்றைக்கு கொடுத்த ரூபாய் 2 லட்சம் அந்த 2 லட்சம் இந்த உறவுகளை மேம்படுத்த பயன்பட்டிருக்கிறது என்று கலைஞர் கருணாநிதி சொன்னார்ல அதுதான் உறவுகளை மேம்படுத்துவதற்கான இந்த தமிழ் சமூகம் இந்த பாத்திமா அன்னைக்கு ஆலயத்தில் வரலாற்றை படிக்கும் போது உறவுகள் எவ்வளவு பலமானது ஒருவருக்கொருவர் பிணைந்து வாழ்ந்தோம் என்று எங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அங்க போய் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டாங்க சேர்க்கிறதுக்கு பணம் இல்லை என்று சொன்ன போது கொடுத்த உறவுகள் அந்த உறவுகளை பேணி காக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு ஒரு விதமான நுகர்வு கலாச்சாரம் இருக்கிறது ஆமா அவர் வண்டி வாங்கிட்டாரு நான் வாங்கணும் ஆமா அவர் பேண்ட் வாங்கிட்டாரு நான் வாங்கணும் அவர் இது வாங்கிட்டாரு நான் வாங்கணும் அதுக்கு இன்ஸ்டால்மெண்ட் நோக்கி போகணும் அந்த தவணை கட்ட முடியாம தவிக்கணும் ஆமா ஆனால் நுகர்வு கலாச்சாரம் என்பதை மாற்றி ஒரு பன்முக கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிற அன்னை பாத்திமா ஆலயத்தினுடைய பங்கிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்திக் கொண்டு அதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாதை போட்ட நம்முடைய மரியாதைக்குரிய அருள் தந்தை ஐயா தாமஸ் இளங்கோ அவர்களுக்கும் ஒரு கையை கொடுத்து கொண்டு உறவுகள் என்பது பலமாகும் உறவுகள் என்பது அறிவாகும் உறவுகள் என்பது உணர்வாகும் உறவுகள் என்பது ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய பகையை தூக்கி எறிந்துவிட்டு பண்பாட்டை காக்கின்ற சாரவாகும் என்று சொல்லி அழகு என்றால் உயிர் ஒருங்கிணைப்பு தருவது உயிர் ஓடை உயிர் அழகு உயிர் கடலோர மக்கள் ஆடுகிற உயிரினுடைய பெயர் படகு உயிர் அதுவே மலை மக்கள் ஆடுகிற உயிருக்கு பெயர் குறிஞ்சி உயிர் அதுவே அலை போன்று இருக்கக்கூடிய அலை உயிர் சின்ன உயிர் சிங்கார உயிர் குத்தாட்ட உயிர் பரிவட்ட உயிர் அனைத்து கலைஞர்களையும் ஆய்வு செய்கிற மேடையாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான சங்கத்தமிழ் மேடையிலே வருகிறது அறுவடை உயிர் வாங்க
பெரியோர்களே நாங்க போடு ஒயிலாட்டம் பாருங்களே நமக்கெல்லாம் சோறு போட்ட ஒரு நிலத்தை கேளுங்களே தனதானனா ரங்கா தனதானனா ரங்கா தனதானனா ரங்கா தனதானனா தந்தா தனதானனா தந்தா தனதானனா தந்தா தனதானனா தந்தா தனதானனா நன்னாட்டு நெல்வகைகள் 68 நன்னாட்டு நெல்வகைகள் 68 இப்ப இருப்பதோ வெறும் 8 நன்னாட்டு இருப்பதோ வெறும் 8 நம்மோட நெல்மணிகள் பாதுகாக்க பாதுகாக்க நம்மோட நெல்மணிகள் பாதுகாக்க பாதுகாக்க ஒவ்வொரு குடும்பமும் முடிவெடுக்க தன்னன்னாதினம் தனநானே தனநாதினம் தனநானே தன்னன்னாதினம் தனநானே உயிரேதானம் தன்னாதினம் தனநானே மலையெடுக்க ஒரு கூட்டம் வந்ததுங்க மலையெடுக்க ஒரு கூட்டம் வந்ததுங்க ஆமா சரின்னு சொல்லித்தானே ஒதுக்கி வச்சோங்க மலையெடுக்க ஒரு கூட்டம் வந்ததுங்க அதை சரின்னு சொல்லித்தானே ஒதுக்கி வச்சங்க அவங்க நட்ட நெல்மணிக உருவச்சம்பா உருவச்சம்பா ஐயாருக்கு பத்து போட்டு வந்தாரா தலைய நட்டு தலையெடுக்க வந்தவங்க நம்ம உறவுக நாத்தெடுக்க வந்தவங்க நம்ம உறவுக தலையெடுக்க வந்தவங்க நம்ம உறவுங்க நாத்தெடுக்க வந்தவங்க நம்ம உறவுங்க பரம்படிக்க வந்தவங்க பரம்படிக்க வந்தவங்க நம்ம உறவுங்க அங்கே அங்கே அங்க பொம்மை வச்சு நிலையாக்க வந்தவங்க நம்ம ஊரு சோழக்கல்ல பொம்மை போடும் நம்ம ஊரு சோழக்கோல பொம்மை போடும் சட்டையெல்லாம் நம்ம செலவ தொழிலாளி தந்ததுங்க ஆமா மாட்டரமும் போட்டு வச்சோம் மாட்டரமும் போட்டு வச்சோம் அழகா தொழுஞ்சி விதைச்சு வச்சோம் மாட்டரமும் போட்டு வச்சோம் அழகா தொழுஞ்சி விதைச்சு வச்சோம் ஆமா ராமநாதபுரத்து யாதவர்கள் கொண்டு வந்த ஆட்டுக்குட்டி உரத்தை எல்லாம் போட்டு வச்சோம் எத்தனை எத்தனை உறவுகள் நம்ம உழவு தொழிலை காத்து நிற்க எத்தனை எத்தனை உறவுகள் நம்ம உழவு தொழிலை காத்து நிற்க மம்பட்டியா கலப்பொட்டா கடப்பாறையா கலப்பொட்டா கடப்பாறையா ஆமா நம்ம ஆசாரி ஐயா தமிழ்நாடுங்க எத்தனையோ எத்தனையோ உறவுகளோ நமக்காக பாடுபட்ட நிலந்தாங்க எத்தனையோ எத்தனையோ உறவுகளும் நமக்காக பாடுபட்ட நிலந்தாங்க அறுவடை ஒயிலார் உழவின் பயனை ஆமாங்க அறுவடை ஒயிலார் உழவின் பயனை நம்ம வீட்டில் பொங்குகிற பானை சொல்லி தருங்க கண்ணன் நன்னாதினம் தரணான் தானன் நன்னாதினம் தரணானேயா தன்னன் நன்னாதினம் தரணானே தானன் நன்னாதினம் தரணானே பொய்யாரமான ஊர் மக்களே ஒரு ஒயிலே சொல்லுறோம் கேளுங்களே உடலின் ஒயில் உறவுகள் சேர்ந்து கட்டி அமைத்த பண்பாடு உரிமை பண்பாடு அப்படி சொல்லி உறவுகளை உயிர் பெற வைத்திருக்கக்கூடிய ஆமா இந்த சங்க தமிழ் கலை விழாவிலே தொடர்ச்சி நிகழ்ச்சி வேகமாக நடத்தணும் 1024 கலைகள் ஆமா ஒரே நேரத்தில் மேடை ஏற்றணும் அடுத்தபடியாக வருகிறது சிலா மான் கொம்பு மலைவாழ் மக்கள் ஆமா அந்த மான் கொம்பு இறந்து போன மான் கொம்பில் இருந்து தான் எடுப்பாங்க இறந்து போனதுல இருந்து அந்த கொம்பை எடுப்பாங்க ஆமா அந்த கொம்பை எடுத்து அதை ஒரு வகையான ஆட்டத்திற்காக பயன்படுத்துவாங்க ஆமா வேடர் ஆட்டம் மான் கொம்பு வேடர் எப்படி வேட்டு தொழிலை சிறப்பாக செய்வது என்பதற்காக 10 மாத காலமாக எந்த விலங்கை
இது நாம் கொல்ல வேண்டும், எந்த விலங்கை கொல்லக்கூடாது என்கிற மாண்பை கற்றவர்கள் மலைவாழ் மக்கள். அந்த மலைவாழ் மக்கள் நிறைவேதமாயிருச்சு. அங்கே நிறைவேதமாயிருச்சு. நீ உன் ஆட்சிக்கு வந்தா காக்காயை நினைவுச்சினமா கண்டிப்பா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உறவுகள் மேம்படுத்த பறவைகளும் குயில்களும் ஆந்தைகளும் ஒவ்வொன்று நமக்கு செய்து கொண்டிருக்கிறது. இரவெல்லாம் விழிப்பாக இருக்கும் ஆந்தைக்கு மட்டும்தான் தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய ரத்தம் எவ்வளவு கொடூரமான ரத்தம் என்று. ஆந்தை எப்பொழுது அகலும் தெரியுமா? ஒரு கொடூரமான ரத்தத்தை இருக்கக்கூடிய கண்களை கொண்டவனை பார்த்த போதுதான் ஆந்தை அகலும். நான் சொல்லல, மிக முக்கியமான பறவைகள் ஆய்வாளர் சலிமணி சொல்கிறார். சலிமணி என்கிற மனிதனுக்கு கைதட்டுவோம். எப்பொழுது தெரியும்? தன்னுடைய சகோதரியை கடித்த போது கூட அவன் யோசிக்கவில்லை. அந்த தெருவில் இருந்த அனைத்து சகோதரிகளையும் பெரியவர்களையும் சிறுவர்களையும் கடித்த காரணத்தினால் ஒரு மாதம் கிட்டத்தட்ட வெறிநாய்களோடு படுத்து கிடந்து வெறிநாய்க்கான மருத்துவரின் உறவுகளை பாதுகாக்கும் என்று கண்டுபிடித்தாரே லூயி பாஸ்டியர். வெறிநாய் கடிக்க உறவுகளை பாதுகாக்கத்தானே லூயி பாஸ்டியர் வெறிநாய் கடிக்கு மருந்து கண்டுபிடித்தான். தங்கையின் உறவை விட சுற்றியுள்ள அனைத்து மனிதர்களுடைய உறவுகளும் மேன்மை என்று சொல்லவன் லூயி பாஸ்டியர். அவனுக்கு பெரிதாக கை தட்டுகிறார். சசிவராமனுக்கு முன்னாலேயே மேக்னஸ் ஷஹா என்கிற ஒரு மிக முக்கியமான விஞ்ஞானி அவருடைய படையிலே இருக்கக்கூடிய எல்லா வீரர்களுக்கும் வெள்ளி நைட்ரேட் என்று சொல்லக்கூடிய நீரை தாண்டி நீங்கள் போக போகிறீர்கள் உறவுகளை என்று நெப்போலியனுடைய படையிலே இருந்த ஆயிரக்கணக்கான வீரர்களை பாதுகாப்பதற்காக இறந்து போன பின்பு அவன் கண்டுபிடித்ததுதானே வெள்ளி நைட்ரேட். தண்ணீரில் என்ன மாதிரியான வினை புரியும் என்று சொன்னானே. கிறிஸ்தவ மதத்திலே இருந்து கொண்டு இந்த தமிழ் சமூகத்தினுடைய படை வீரர்களை பாதுகாத்த மேக்னஸ் ஷஹானி என்கிற அந்த விஞ்ஞானி உறவுகளை மேம்படுத்த நமக்கெல்லாம் வந்தான். மேக்னஸ் ஷஹானியுடைய புத்தகத்தை படித்து பாருங்கள். கிறிஸ்தவம் அவனுக்கு எவ்வளவு பெரிய உறவை சொல்லி தந்திருக்கிறது என்று. ஆகையினால் எந்த மதமும் உறவுகளை மேம்படுத்த சொல்லித்தான் நமக்கு மிகப்பெரிய ஆராதனைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு முறையும் படிக்கும் போது உறவுகளை மேம்படுத்த படியுங்கள். உறவுகளை மேம்படுத்த உன்னதங்களை மேம்படுத்த படியுங்கள். உன்னதங்களை அப்படி எரிச்சலோடு இருக்கிற இந்த உடம்பு இனிமையை நாடுவதற்கான வேலைகளை செய்யக்கூடிய மதாசிரியங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு இஸ்லாமிய பெருமகன் சுபுகு மகரிப் துகர் அசர் என்று தொழுது கொண்டிருப்பதை போல ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஒலிக்கிற கீதங்கள் மட்டும்தான் இயற்கையின் ஆராதனைகளை உங்கள் உள்ளுக்குள் ஏற்று வைத்து போன முகங்களை மெய்ப்பிக்கக்கூடிய தேவாலயம் ஆலயங்களாக உங்களை உருவாக்கும். உறவுகள் மேம்பட வருகிறது. தீச்சிலம்பா
மனதிலே இருக்கிற கரகம், மக்களின் மனதிலே இருக்கிற கரகம், மனம் பொங்குகிற கரகம், மனம் பொங்குகிற கரகம், கரகம் கரகம் பல்வேறு வகையானது. பல்வேறு வகையானது. தண்ணீர் எடுக்க போன உறவுகள் நீண்ட தூரம் போனதா அதற்கு பேர் தோண்டி கரகம். ஆமா, தண்ணீர் எடுக்க போனவர்கள். ஆமா ஆமா. அதுவே தண்ணீரை ஊற்றி விவசாயம் செய்து கதிர் எடுத்தால் கதிர் கரகம். ஆமாங்க. அந்த கதிர் கரகத்தை எடுத்து கதிர் கரகத்தை தலைமையை வைத்து அதையே மக்கள் விரும்புகிற கரகமாக ஆடினால் அது மக்கள் கரகம். மக்கள் கரகம். வேப்பிலை எடுத்து ஆடினால் வேப்பிலை கரகம். வேப்பிலை கரகம். சுற்றி இருக்கக்கூடிய நெல்லிலே விழுந்திருக்க பூச்சியை விரட்டுவதற்கு கைதட்டினால் அது கும்மி கரகம். கும்மி கரகம். காகிதத்தில் ஆடினால் காகித கரகம். காகித கரகம். பொழுதுபோக்கில் ஆடினால் பொழுது கரகம். பொழுது கரகம். பச்சையாக இருக்கக்கூடிய கிளியை வைத்து ஆடினால் அது பச்சை மேம்பட வேண்டும் என்று உறவுகள் மேம்பட சொல்லக்கூடிய கேளிக்கை கரகம். கேளிக்கை கரகம். வருகிறது கரகம். பொங்கல் பொங்க பொங்கும் மங்களம் எங்கும் தங்க நம்ம பாத்திமா ஆலயத்திலே சார தமிழ் நிகழ்வும் துவங்க பெரிய பரிவட்டம் கட்டி மாண்புற உயிர் பெற குடும்பம் செழித்தோங்க வருகிறது ஊருக்கெல்லாம் மழை வேண்டி இருக்கிற கரகம். உடம்புகள் குடும்பங்கள் உயிர் பெற வருகிறது கரகம். தன்னதல்லே குடும்பங்கள் உயிர் பெற, குடும்ப உறவுகள் உயிர் பெற இதோ நாங்கள் எடுக்கும் கரகம். கரகம் கரகம் கரகம். குடும்ப உறவுகள் உயிர் பெற நாங்கள் எடுக்கும் கரகம். பாத்திமா ஆலயத்தில் பங்கோடு 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 நாங்கள் கரகம். இனிமேல் பொங்க இயற்கை பொங்க வருகிறது கரகம். இது கரகம் கேளிக்கை கரகம். பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா அத்தை மாமா பெரியம்மா உறவுகள் வருகிறது கரகம்.
இருந்திடுங்க உண்மை சொல்லை கேட்டிடுங்க உற்றார் உறவினர் அன்பை நாமும் பகிர்ந்திடுவோம் எத்தனையோ சிக்கல் வந்தா எத்தனையோ சிக்கல் வந்தா சிந்தனையோடு சிக்கிடுங்க எத்தனையோ சிக்கல் வந்தா உறவை நாமும் பகிர்ந்திடுவோம் குடும்பத்தோடு அமர்ந்து பேசி சமாதானம் பங்கிடுங்க குடும்பத்தோடு அமர்ந்து பேசி உறவை நாமும் பகிர்ந்திடுவோம் உறவோடு வாழ்ந்திடுங்க உணர்வை நாமும் பகிர்ந்திடுவோம் குடும்பத்தோடு கலாச்சாரம் பண்பாடுகள் ஒருவர் பேசிடுங்க பாதுகாக்க வேண்டும்னா ஒருவர் பேசிடுங்க கோபம் வந்தா கொஞ்ச நேரம் கண்ணை மூடி செடிக்கிடுங்க கோபம் வந்தா பொறுமையாக இருந்திடுங்க கோபம் வந்தா கொஞ்ச நேரம் கண்ணை மூடி செடிக்கிடுங்க கோபம் வந்தா கொஞ்ச நேரம் கண்ணை மூடி யோசிடுங்க ஜெபமாலை கையில் இருந்தா கர்த்தர் பெயரை சொல்லிடுங்க ஜெபமாலை கையில் இருந்தா கர்த்தர் பெயரை சொல்லிடுங்க எத்தனையோ சிக்கல்களை இந்த சமூகம் நமக்கு தந்தாலும் பொறுமையாக உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்து எப்படி கரகம் கீழே விழுகாம இருக்கிறதுக்கு நாம வாழ்க்கையில பேலன்ஸ் பண்றோம் சந்தோஷமா போங்க சந்தோஷம் இல்லாம வாழுங்க சந்தோஷமா நீங்க இருக்க சங்கடம் இல்லாம வாழ கொஞ்சம் கொஞ்சம் சிந்திங்க நிதானமா சிந்திங்க ஒரு கலை பண்பாட்டை சொல்லுங்க அப்பப்ப தடுமாற்றம் வந்தா நாம ஆலயத்துக்குள்ள வந்து உயர கரையிலே பொருளுகின்ற இந்த கரகத்தை போல தடுமாற்றம் நிறைந்த வாழ்க்கையில கொஞ்சம் நிதானமா யோசிச்சு நீங்க யோசிச்சு குடும்பம் காக்க கருத்தோடு நாம் இருப்போம். எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை சங்கடம் வந்தாலும் பாடினே
புரிஞ்சுக்கங்க நானே உறவுகள் உயிர் பெற நானே புகைப்படத்துக்கு போஸ் கொடுத்தாலும் உங்க குடும்பம் புகைப்படமா வாழ்க்கையில வாழ்க 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 வாங்க 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 வலிமை சேர்க்க வாங்க 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 ஒற்றுமையோடு நாம் இருக்க உணர்வோடு வாங்க வாங்க ஒற்றுமையாக நாம் இருக்க உறவுகளோடு வாங்க வாங்க இறைவன் என்பவன் மகத்தான மனிதன் கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கங்க இறைவன் என்பது மகத்தானது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க உங்களை விட்டு விடுவதும் இல்லை விலகுவதும் இல்லை உங்களை கை விடுவதும் இல்லை விட்டு விடுவதும் இல்லை விலகுவதும் இல்லை கர்த்தர் உன்னோடு இருப்பாராக இன்றி இடம் வந்தார் வருவோம் என்ற ஒரு பாட்டு இருக்க குடும்பங்கள் மேன்மைய வேண்டும் என்றால் எப்படி கையிலே கொண்டு வைக்கும்போது அழகாக பற்றிக்கிறோம் வாழ்க்கையினுடைய உதாரணங்களை யோசிக்க காலிலே கொண்டு வைக்க எவ்வளவு சிரமமாக இருக்கிறார் சாதாரணமானவர்கள்
எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வான கரகமுங்க அட தீர்வான கரகமுங்க ஆடை அலங்காரம் எளிமையாக செய்கிறோம் பெண்ணை போன்றோம் ஆவின் கரகம் கரகமுங்க உறவுகள் நீங்கள வந்த கரகம் கரகமுங்க எத்தனையோ சிக்கலியோ தீமை செய்யும் எங்க கரகம் எத்தனையோ தீர்வு செய்யும் எங்க கரகம் பல்லாட்டு தலைகள் பல்லுயிரை தங்குங்க பண்பாட்டு பல்லுயிரை தங்குங்க ஒவ்வொரு கலைகள் பின்னாலும் உறவுகள் மேம்பட செய்திருக்குங்க ஒவ்வொரு கலைகள் பின்னாலும் உறவுகள் மேம்பட வந்திருங்க கரகம் கரகம் கவனம் தரும் கரகம் கரகம் கவனம் தரும் பாட்டம் உறுதி தரும் மேம்பட உறுதி தரும் ஆடுவயிலும் அண்டை தரும் ஆடுவயிலும் அண்டை தரும் கரகாலாட்டம் வாழ்க்கை எப்போதும் சமதளமாக வைக்க தரும் கரகாலாட்டம் எப்பொழுதும் வாழ்க்கையில் சமத்துவம் தரும் அழகு தரும் உயிலாட்டம் அழகு தரும் உயிலாட்டம் அழகு தரும் உயிலாட்டம் அழகு தரும் உரிமையாட்டம் எப்போது கோபப்பட வேணும் சொல்லி தரும் உடுக்கிற மிடி 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 எல்லாமே பண்டாட்டை பாதுகாத்தோம் பட்டு வேண்டி பட்டு சேலையும் பண்டாட்டு கதை சொன்னோம் இப்போ பேண்டு ஜீன்ஸ் பேண்டு போட்டாலும் சிகரம் தொடுகிற பண்பை தரோம் ஜீன்ஸ் பேண்டு மேலோட்டா உறவுகள் உயிரே வாங்க வாங்க ஆலோசனை செய்யுங்க கலந்துரையாடுங்க எங்க ஆலோசனை கிடைக்குமோ அங்க போய் பேசுங்க எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம தேவாலயம் வாங்க வாங்க
சொல்லுவோம். ஒருவருக்கொருவர் சுமை என்று நினைக்காமல் சுமை தாங்கிகளாய் வாழ்க. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் எல்லோரும் தலைகளிடம் வாங்க இளைப்பாறுதல் தாங்க. இளைப்பாறுதல் தாங்க. தலைகளிடம் வாங்க இளைப்பாறுதல் தாங்க. குடும்ப உறவுகள் மேன்மையுற பண்பாடு மேன்மையுற மிகப்பெரிய மார்க்சிய சித்தாந்தத்தினுடைய மிக மூலப்பொருளாக இயங்கல் குடும்ப உறவுகளை சொல்லும் போது ஒரு அழகான ஒரு வாக்கியத்தை சொல்றார். அதாவது நம்முடைய குடும்பம் என்பது it may be defined as family. அவன் டிஃபைன் பண்றான். It may be defined as solution investigation of a problem using graphical method. பல்வேறு விதமான வழிமுறைகளை சொல்லக்கூடிய அழகான வடிவங்களை எடுத்துக்கொண்டுதான் இந்த குடும்ப உறவுகளை நாம் சமன் செய்ய முடியும். கோபம் வரும்போது அதற்கென்று ஒரு வடிவமும், சந்தோஷம் வரும்போது அதற்கென்று ஒரு வடிவமும், சாந்தம் வரும்போது அதற்கென்று ஒரு வடிவமும், இந்த உலகமெல்லாம் சமாதானம் பெற வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு வடிவமும். It may be defined as solution investigation of a problem using graphical method. அந்த மெத்தடை தான் அருட்தந்தை அவர்களும் நம்முடைய குடும்ப உறவுகளும் இதோ இந்த பாத்திமா அன்னை ஆலயமும் உங்களுக்கு உறவுகள் உயிர் பெற சொல்லித் தருகிறது. உறவுகள் உயிர் பெற வேண்டும் என்றால் சந்தோஷம், பண்பாடு, கலாச்சாரம், மகிழ்ச்சி, இன்ப துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய அற்புதமான தாரக மந்திரங்களை சொல்ல வருகிறது எங்களது பெரிய நேரா. Hey!
உறவுகள் உயிர் பெறுவதற்காக, குடும்ப உறவுகள் உயிர் பெறுவதற்காக புனித பாத்திமா அன்னை ஆலயம் சங்கத்தமிழ் கலை விழா அருட்தந்தை மரியாதைக்குரிய நம்முடைய அருட்தந்தை இந்த நிகழ்வினை தாமஸ் இளங்கோ ஐயா அவர்கள், அவர்களோடு இருக்கக்கூடிய இன்னொரு ஃபாதர் அவர்கள் எல்லோரும் இணைந்து சின்ன ஃபாதர் பெரிய ஃபாதர் அவர்களோடு இருக்கிற பங்கு பெரியவர்கள் எல்லோருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்திக் கொள்வோம். ஒன்றே ஒன்றுதான் OAM என்கிற வார்த்தையை அறிமுகம் செய்த பிர்சா முண்டா என்கிற மலைவாழ் கலைஞன் சொன்னான் OAM என்கிற வாழ்க்கையினுடைய அர்த்தத்தினுடைய கலையினுடைய ஆர்வம். O என்றால் ஆப்பர்ச்சுனிட்டி, A என்றால் எபிலிட்டி, M என்றால் மோட்டிவேஷன். வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருகிறது குடும்பத்தில், A என்கிற திறன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வழங்கப்படுகிறது, M என்கிற மோட்டிவேஷன் ஒவ்வொரு நாளும் பெரியவர்களால் வழங்கப்படுகிறது. ஆப்பர்ச்சுனிட்டி, எபிலிட்டி, மோட்டிவேஷன் என்கிற மந்திரத்தை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் பிர்சா முண்டா சொன்னது போல கலையும் ஆயுதமும் நமக்கு மிகப்பெரிய இரு கண்கள். ஒரு கண்ணை எமோஷனாகவும் ஒரு கண்ணை இன்டெலிஜென்ஸாக வைத்துக் கொள்வதுதான் EI ஃபார்மேட் என்கிறது. உலக ஒப்பற்ற சமூகத்தில் உறவுகளும் உண்மையும் அறிவும் சார்ந்த வாழ்க்கை வாழுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம் ஐயா. முனைவர் ரா காளீஸ்வரன் அவர்களுடைய தலைமையில மாற்று ஊடக மையத்தினுடைய இந்த கலை நிகழ்வு எப்படி இருந்தது? அத்தனை பேருக்கும் இங்க இத பார்க்கறதுக்கு சில பேருக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும், சில பேர் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருப்பீங்க. அத்தனை பேருக்குமாக இந்த ஒரு கலை நிகழ்வு சமர்ப்பணம். இனி இந்த தைமகள் உங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்காக இறைவனை வேண்டுகிறேன். மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு வர இருக்கிறோம். ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இந்த தருணம் நிகழ்வுகள் அத்தனையும் கொண்டாடி முடிச்சிருக்கோம். ஆனா இந்த கலைஞர்களுடைய அயராத பணி, ஒரு கலைப்பணின்றது பாராட்டத்தக்க ஒன்று. இன்று நம் பங்கு புனித பாத்திமா அன்னை ஆலயம் கோடம்பாக்கம் சங்கத்தமிழ் கலை விழாவில் கலைஞர்களை கௌரவிக்க போகிறோம். அப்படிப்பட்ட கலைஞர்களில் முதலாவதாக கானா இசையில், நம்ம சென்னையில இருக்கோம், சென்னைக்கான இந்த கலையில கானா இசையில கணவர் வேண்டான்னு சொல்லியும் 40 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவர் இறந்ததுக்கு அப்புறமா வாழ்வாதாரம் இல்லாம தவிச்சிட்டு இருந்த அவங்க தன்னுடைய தம்பி பையன் முத்து, ஏன் உங்களுக்கு தான் கானா தெரியுமே பாடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடு நான் சாப்பிடுறேன் அப்படின்னாலுமே அது கானா பாடல்னால அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பலருக்கு கானாவை சொல்லிக் கொடுத்து மெழுகி கொண்டிருக்கக்கூடிய முனியம்மாள் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முனியம்மா, மேடைக்கு வாங்க. ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாமா? எளிமையான கலைஞர்கள் நம்மளை மகிழ்விப்பதற்காக தன்னையும் உருக்கிக் கொண்டு இந்த மேடையிலும் பல மேடைகளிலும் அயராது இசையையும் கலையும் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த விருதினை வழங்குவதற்காக நம் பங்கினுடைய பாசமிகு பங்கு தந்தை அருட்தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Please father, come up onto the stage. கவனத்திற்கு கடைசி ஒரு 5 நிமிடம் மிகுந்த மகிழ்ச்சி. அதாவது திருப்பணி வைத்தோம், அதோடு ஒரு தமிழனாய் பிறந்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தமிழ் கலையை மீட்டெடுத்து இந்த பங்கிற்கு கொடுத்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழ் கலைஞர்கள் வெயில் என்று மாறாமல் ரத்தத்தோடு கலந்து அற்புதமான அந்த கலையெல்லாம் கொடுக்கின்ற போது என்ன ஒரு ஆனந்தம், பார்ப்பதற்கு பேரானது. ஒவ்வொரு கலையும் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய உயிர் கலந்த ஓவிய காவியங்கள் எல்லாம் மிகப்பெரிய பாராட்டுக்குரியது, மிகப்பெரிய மகிழ்ச்சி. முகம் தெரியாத கலைஞர்களுக்கு முகவரி எழுத பங்கு தந்தின முறையில் மகிழ்ச்சி அடைகின்றேன். யாரெல்லாம் தொலைந்து போன என்பதை விட அவர்களுடைய முகம் இழந்து போன முகங்களுக்கு முகவரி கொடுத்து கலையை உயிர்ப்பித்து வாழவீர்கள். எங்களை போன்ற பங்கு மக்கள், இறை மக்கள் பங்கு தந்து நாங்கள் உங்களுக்கு எப்போதும் கரம் கொடுத்து தோல் கொடுத்து இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு அவர்களை உற்சாகப்படுத்துவோம். கடைசி ஒரு 5 நிமிடங்கள் நம்முடைய கலைஞர்களுக்கு முகமிழந்த கலைஞர்களுக்கு முகவரி கொடுத்து வாழுங்கள் என்று ஒரு அன்போடு வாழ்த்துகின்றேன். நம்ம சங்கத்தமிழ் கலை விழாவில் மகுடம் சூட்டி மகிழ்கிறோம் முனியம்மாள் அவர்களை மிகப்பெரிய கைதட்டல்களோடு. தேங்க்யூ அம்மா, உங்களுடைய பணி மகத்தானது. உங்களால நிறைய பிள்ளைங்க கானாக்குள்ள வந்திருக்காங்க. நீங்க ஒரு மூத்த கலைஞர். உங்களுடைய சேவைகள் அத்தனைக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. கானா
நன்றி அம்மா, தேங்க்யூ. அடுத்தபடியாக ஜூலி குமார் 10 வயசுல அப்பா அம்மாவை இழந்துட்டாரு. திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு தானா ஒரு மிகப்பெரிய அடையாளம் கொடுத்தது. சார்பட்டா பரம்பரை படத்துல சாமியார் வேஷத்துல வந்தவர் இவர் தான். 10 ரூபாய் வருமானம் கிடைச்சாலும் அதுல 2 ரூபாய் அடுத்தவங்க கொடுக்கணும் நினைக்கக்கூடிய ஒரு பெரிய மனதுக்காரர், கலை வித்தகர் நம்ம மத்தியில ஜூலி குமார் அவர்களுக்கு இன்றைய நாள் கௌரவம் செலுத்துவதில் நம் பங்கு கோடம்பாக்கம் பாத்திமா அன்னை ஆலயம் பெருமிதம் கொள்கிறது. சங்க தமிழ் கலைஞர்கள் மகுடம் சூட்டி மகிழ்கிறோம் ஐயா உங்களுக்கு. ஜூலி குமார் அவர்களுக்கு நம் சென்னையை சார்ந்த கானா இசை கலைஞரை கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்க எல்லாருடைய மீண்டும் ஒரு பெரிய கைதட்டல்களோடு அடுத்தபடியாக அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் பொங்கல் தந்தை அவர்களுக்கு கானா பாடகர் ஜூலி குமாருக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன். சார்பட்ட பரம்பரை படத்தில் நான் பேசிய ஒரு வேலைக்கு பேசி கொடுத்து வருகிறேன். என் மாமன் யாரு, அவர் ஆட்டம் என்ன, அவர்கிட்ட ஆட்டம் மாத்திரம் அவங்க வரையில நல்ல ஆண் அச்சு கட்டுற மாமன் நடிகர். மிக்க நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச். உங்க கலை வளரைகளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக ரமேஷ் அவர்கள் 5வது தலைமுறை இசைக்கலைஞர். தமிழ்நாடு அரசு கவி பல்கலைக்கழகத்துல பட்டய படிப்பு முடித்திருக்காங்க. வெளிநாடுகள் பயணித்து கலையை பரப்பியவர். 20 ஆண்டு காலம் மேலாக வீதி நாடகத்தில் தன்னுடைய பங்கை கொடுத்திருக்கக்கூடியவர். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரமேஷ் அவர்கள் தவில் மதுரையிலிருந்து நமக்காக வந்திருக்காங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் ஐயா. வாங்க உள்ள வாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடிய ரமேஷ் அண்ணனுக்கு இந்த ஒரு கௌரவத்தை கொடுப்பதில் நம் பங்கு புனித பாத்திமா அன்னை ஆலயம் பெருமிதம் கொள்கிறது. சங்க தமிழ் கலைஞர் ஆகியோருடைய மணிமகுடம் சூட்டி மகிழ்கிறோம். பெரிய கைதட்டலோடு 5வது தலைமுறை தமிழ் கலைஞர். பாராட்டுகள் ஐயா. அடுத்தபடியாக 2 விருதுகள். கோயம்பேட்டை சேர்ந்த சிவா அவர்கள் தொல்லிசை கருவிகளை பற்றின ஒரு மிகப்பெரிய ஆய்வு செய்து அதை பாதுகாத்து வருகிறார். தமிழ் புராணங்கள்ல, பக்தி இலக்கியங்கள்ல நாட்டுப்புற இசை கலை கருவிகள்லாம் எப்படி பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிற ஆராய்ச்சியும் செய்து அதற்கான குறிப்புகளையும் வெளியிட்டிருக்காரு. இன்னைக்கு அவர் நம்ம மத்தியில வரதுக்கான வாய்ப்பு இல்லை, அவரோட உடல்நிலை சரியில்லைன்ற காரணத்தினால கோயம்பேடு சிவா சார்பாக, நம் மாற்று ஊடக மையத்தின் சார்பாக ஒருவரை வந்து இந்த விருதினை பெற்றுக்கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக சேகர் அவர்கள் கிளாரினட் வாசிக்க தெரியும் அவருக்கு. ஆனா அடிப்படையில் இவர் ஒரு தாரை இசை கலைஞர். 40 ஆண்டுகள் மேலாக கலை சேவை செய்திருக்கக்கூடியவர். ஆனா இன்றைக்கு அவர் டிபி நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் சார்பாக மாற்று ஊடக மையத்திலிருந்து ஒருவரை வந்து இந்த விருதினை பெற்றுக்கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய மகன் விக்கி அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வெற்றி அவர்கள். அப்பா நீங்க அன்புல சொல்லுங்க வெற்றி. உங்க எல்லாருடைய பெரிய கைதட்டல் கொண்டு போய் சேர்க்கிறாரு. இந்த ஆலயத்துல இருந்து நாம சொல்றோம் அவருடைய டிபி நோயை குணமாக்கிவிடும் என்று நாமும் இறைவனை வேண்டிக்கொள்வோம். அந்த கலைஞர் மீண்டு வருவார். வெற்றி போல பல வெற்றிகளை நமக்காக கலைஞராக உருவாக்கி கொடுப்பார். ஆக நிகழ்ச்சியோட முக்கியமான தருணத்துக்கு வந்திருக்கோம். நம்மளுடைய பாசமிகு பங்கு தந்தையினோட அத்தனை செயல்பாட்டாளராலதான் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடந்திருக்கு. எப்படி இருந்ததுன்னு நம்மளுடைய தந்தைக்கு சொல்லாமே. ஒரு கொலவையோட முடிச்சிடலாமா? கொலவை சத்தம் போட தெரியல. On the count of 3, 2, 1 start. நன்றி உரை நல்குவதற்காக நம்மளுடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு thank you father, thank you so much for doing this. இறுதியாக ஒரு நிமிடங்கள் கொஞ்சம் அதிகாரிகள் பின்னாடி பேசுறாங்க. அன்புக்குரிய இறை மக்களே, மிகுந்த மகிழ்ச்சி. பார்த்தவர்கள் கண்டவர்கள் இன்னைக்கு நான் சொன்னது போல பெருத்த மகிழ்ச்சி. கலைக்கு ஒரு மீட்டு உருவாக்கம் கொடுத்து அற்புதமாக இந்த கலையை, இதெல்லாம் என்னுடைய தத்துவியல் இறையியல் படிக்கின்ற போது என்னுடைய கனவுகள்.
ஆகையால கலை நம்முடைய மண்ணை சார்ந்தது, மக்களோடு சார்ந்தது, மனசை சார்ந்தது. இதெல்லாம் நாங்கள் இறையியல் படிக்கின்ற போது இறையியலை இயேசுவை தலைவழி இறைவழி கண்டவர்கள், அதற்கு உயிர் கொடுக்க வேண்டும். எங்கு சென்றாலும் திருவிருதிய குருத்துவ கல்லூரியில் படித்த மாணவர் என்ற முறையில் இதற்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று அப்போதே நாங்கள் எல்லாம் திட்டமிட்ட நாட்கள் உண்டு. ஆகவே அதற்குரிய வாய்ப்பு தளத்தை உருவாக்கி அதுவும் ஒரு பெரிய தளம் அமைந்து விட்டால் இந்த தளமும் களமும் வெற்றிதான் என்ற சிந்தனையின் அடிப்படையில் தான் சொற்பமான மக்கள் கடைசி வரைக்கும் இருந்தாலும் சொர்க்கத்துக்கான வழியை காட்டக்கூடிய சொர்க்க பூமியாக இந்த தமிழ் மண்ணு மாறக்கூடிய கலையுடைய நயத்தை, ஓவியத்தை, காவியத்தை, மகுடத்தை, வடிமகுடத்தை, புதையலை, பொற்களஞ்சியத்தை அழகாக தமிழ் மண்ணோடு கலந்து நீங்கள் கலை வடிவில் கொடுத்த திருவாளர் காளீஸ்வரன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாம் கரவழி எழுப்பி வாழ்க வாழ்க என்று அவர் வாழ்த்துவோம். உங்களுடைய அறிவு புலமை, உங்களுடைய களஞ்சியம், உங்களுடைய தேடல், உங்களுடைய ஆங்கில புலமை, உங்களுடைய தேடல், இயக்கம், எண்ணங்கள், உங்களுடைய அற்புதமான அந்த கலை வழியாக இந்த உயிருக்காய் இந்த மண்ணுக்காய் கொடுக்கக்கூடிய உங்களுடைய வழியாக எத்தனை எத்தனை மக்கள்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தங்கியின் சார்பாக உங்களுக்கு பிறந்த கரவழி ஆகிய மீண்டும் மீண்டுமாக சொல்லுகின்றேன். ஆக கலையை நேசிப்பவனால், கலையை சுவாசிப்பவனால் அனைத்து மக்கள் சார்பாக தொடர்ந்து இந்த கலையை நாம் மீட்டு வைத்துக் கொண்டே இருப்போம். தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் செய்கின்ற மிகப்பெரிய தொண்டாக நினைக்கின்றேன். மிகுந்த வாழ்த்துக்கள். கடவுளை நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். அனைத்து கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய பலத்த கலைஞர்களுக்கும் அவர்களுக்கு வரிசையும் அவர்கள் நமக்கு அரண் அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி அவருடைய குழுவினருக்கு சிறப்பான ஒரு தலைமை அழைப்பை நன்றிகளை நாம் சொல்லுவோம். அனைத்து கலைஞர்களையும் நாம் வருகின்ற வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, அதாவது நாங்கள் படிக்கின்ற காலத்தில், நாங்கள் இறையியல் படிக்கின்ற காலத்தில் சாதாரணமாக படித்த ஆட்கள் அல்ல, விடுதலை இறையியலை படித்த நாட்கள். ஆக இந்த படிப்பு தான் திருவிருதிய குருத்துவ கல்லூரிய மண்ணு தான் அந்த மண்ணினுடைய கலையை மீட்டெடுக்க சிந்தனையாக எனக்கு பிறந்தது. எங்களை போன்ற பல குருக்கள் தமிழகத்தில் பல பணியாற்றுகிறார்கள். ஆகவே இந்த கோடம்பாக்கம் மண் எனக்கு கிடைத்த மீண்டும் ஒரு களமாக அதுவும் கலைகளை மீட்டெடுத்து கலைகளை உருவாக்கி நாமெல்லாம் தமிழர்கள் என்ற உணர்வுபாடோடு பண்பாடும் கலாச்சாரத்தையும் தோண்டி மீண்டுமாக உயிர் கொடுத்து உயிர் பெறுவோம். உறவுகள் உயிர் பெற என்ற அழகான கருப்பொருளை ரொம்ப வெகு சிறப்பாக எடுத்து நியமித்த நம்முடைய கலைஞர்களுக்கு ஒவ்வொரு கலையும் சாதாரண அல்ல, மிக மிக கடினமானது. பல நாட்கள், பல இரவுகள், பல பகல்கள், பல ஊர்கள் ஆகிய இதற்கு பின்பாக கலைக்கு பின்பாக அவர்கள் இருக்கக்கூடிய சோகங்கள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது, துயரங்கள் இருக்கிறது, வருத்தங்கள் இருக்கிறது. ஆனால் வருத்தங்களையும் துன்பங்களையும் தாண்டி சாதனைகளை அல்லது சோதனைகளை சாதனைகளாக மாற்றி அவநம்பிக்கை நம்பிக்கையாக மாற்றக்கூடிய, கற்பனை கனவாக மாற்றக்கூடிய அற்புதமான மனிதர்களாக தான் பார்க்கின்றோம். இந்த கலைக்கு பின்பாக நம்முடைய பாட்ட முப்பாட்டு முன்னோர்கள் இருக்கிறார்கள். இந்நாட்டில் இக்கலையின் மன்னர்கள் இவர்கள். ஆகவே கடவுளை எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பெருத்த பெருமிதத்தோடு சொல்லிக்கொள்வோம். கடவுள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கடவுளை எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நம்முடைய கலைஞர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வோம். மேம்படட்டும், மேம்படட்டும். குடும்ப உறவுகள் மேம்படட்டும். ஒன்றிணைவோம், ஒன்றிணைவோம். குடும்ப உறவு மேம்பட மேம்பட ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம். எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் சிந்தனையோடு நாம் இருப்போம். இறை வாழ்வில் நம்மை செதுக்கி, இறை வாழ்வில் நம்மை செதுக்கி அத்தனை விழுந்தியமும் நமக்காக, நமக்காக, உறவுக்காக, உறவுக்காக, பொது நலம், பொது நல உயர வாழ்ந்திடுவோம், உயர வாழ்ந்திடுவோம். புனித பாத்திமா ஆலயம் தந்திருக்கும் உறவுகள்
உயிர் பெற வாழ்வோம் வாழ்வோம் என சொல்லி மீண்டும் மீண்டும் இந்த கலைகளுக்கு உயிர் தந்த அருட்தந்தை உள்ளிட்ட இந்த அனைத்து பெருமக்களுக்கும் எங்களோடு இணைந்து எங்களை எப்பொழுதும் எங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மரியாதைக்குரிய அன்பு மகள் மிருதுலாவுக்கும் அனைத்து துணை அருட்தந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் இந்த பங்கிலே இதற்காக உயிர் தந்து உழைத்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி எப்பொழுதும் இந்த பங்கு உன்னதமாகட்டும் உண்மை பெறட்டும். வாழ்க வாழ்க வாழ்க. எல்லோருக்கும் சிறப்பாக தந்தை கிறிஸ்தராய் தந்தை ஜோசப் சாஜி உதவி தொண்டர் மற்றும் மிருதுலா விளக்கும் வாழ்த்துக்கள். ராஜேஷ் பங்குப்படைய செயலர் மற்றும் துணைத் தலைவர் மினிஸ்டர் பென்சன் மற்றும் செயலர் அவர்கள் பொறுப்பெடுத்து அடுத்தடுத்து சிறிய நிகழ்வுகளை நடத்துவார்கள். மீண்டும் மீண்டுமாக இந்த உறவுகள் உயிர் பெற என்ற சிந்தனை மட்டுமல்ல களத்தில் காண்போம். மீண்டுமாக இந்த லோயலா மெட்ரிகுலேஷனுடைய பள்ளியுடைய தாளர் என்ற முறையில் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு பள்ளியை நகர்த்த அன்போடு உங்களை அழைக்கின்றேன். குழந்தைகளுக்கு நான் கொடுத்து குழந்தைகள் வழியாக இந்த உறவுகள் கலை வழி உயிர் பெற மீண்டுமாக வாருங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுங்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் தமிழ் திருநாளாம் பொங்கல் திருவிழாவுடைய வாழ்த்துக்கள். God bless you. அடுத்து உங்களை ஈடுபடுத்திக்க போறீங்க. தயாராக இந்த போட்டிகளை கலந்து கொள்வதற்கு நிறைவா முடிச்சுட்டு ஹாப்பியா வீட்டுக்கு போய் அதுக்கப்புறமாக ஒரு நிறைவான ஒரு 2025 தைப்பொங்கலை நம்ம கொண்டாடுறோம்ன்ற அந்த மன மகிழ்ச்சி உங்களுக்கு உறுதியா